வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பில்லா படம் ரஜினி சாருடைய கேரியரில் எவ்வளோ முக்கியமான படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சார் இன்றைக்கி இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜுக்கு அடித்தளமிட்ட படம் அப்படின்னா இந்த பில்லா படத்தை சொல்லலாம். இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் ரஜினி சார் தான் சினிமாவை விட்டே போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை தாண்டி பத்திரிகைக்காரங்களை அடிக்க போனார், அதுக்கப்புறம் விமான நிலையத்தில் தண்ணி போட்டு தகராறு பண்ணார். இப்படி நிறைய விஷயங்கள் ரஜினி சாரை பற்றி நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால் ரஜினி சார் சினிமாவை விட்டே போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பில்லா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பில்லா படம் ஹிந்திலேருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தியில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த பில்லா படம். அதை பற்றி பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது. அவங்க ஏன் நடிக்காமல் போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பில்லான்னு ஒரு டைட்டில் வைக்கிறதுக்குன்னே ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்தில் இந்தியாவையே உலுக்கி எடுத்த ஒரு பேர் தான் அந்த பில்லா. அதனால தான் இந்த படத்துக்கு பில்லான்னு வச்சுருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் ஆடியோ லாஞ்சில் ரஜினி சார் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, தீயிலிருந்து பிறந்த குழந்தை தான் இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது பொய்யா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை, மேடை அலங்காரத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. உண்மையாகவே ரஜினி சாருடைய கேரியரில் அவ்வளோ விஷயங்களை அவர் சந்தித்து வந்திருக்காரு. அதில் மிக முக்கியமான ஒரு இடம் தான் பில்லா படம் ரிலீஸ் ஆகிற அந்த காலகட்டம், அதாவது 1980. ஸோ இந்த காலகட்டங்களில் ரஜினி சார் படாத அவஸ்தைப்பட்டிருக்காரு. நான் முதல்லே சொன்ன மாதிரி பத்திரிகைக்காரங்களை அடிக்க போனார், குடிச்சிட்டு விமான நிலையத்தில் பிரச்சனை பண்ணி அங்கே உள்ள கண்ணாடிகளை உடைச்சார், கார் ஏற்றி ஒருத்தரை கொல்ல பார்த்தாரு, அவர் ஒரு பைத்தியம். இப்படி நிறைய சர்ச்சைகளை ரஜினி சார் சந்திச்சுட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால் வெறுத்து அவர் நம்ம சினிமாவை விட்டே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இப்படி சினிமாவை விட்டு அவர் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரங்களில் ரஜினி சார் வளர்ந்து ஒரு நடிகன். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருந்திருக்கு, ஏன் ரஜினிகாந்த் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு. அவருடைய குருநாதர் பாலச்சந்தர் அவரை போய் சந்தித்து இந்த முடிவெல்லாம் நீ எடுக்க வேணாம், நடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பில்லா படத்துடைய வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் தான், அதாவது பழைய நடிகர் அவர் தான் இந்த பில்லா படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஹிந்தியில் டான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை தான் தமிழில் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ரஜினி சாரை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல இந்த படம் ஹிந்தியில் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 1970, 75 இந்த காலகட்டங்களில் அமிதாப் பச்சன் அங்கே ஹிந்தியில் வளர்ந்து வரும் ஒரு நடிகனாக இருந்திருக்காரு. அவர் எப்படி ஒரு அடையாளம் அவருக்கு இருந்ததுன்னா, ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அதாவது அந்த மாதிரியான கதைகளை, ரொம்ப கோபக்கார இளைஞனாக இருக்கிற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி படங்களை தான் இங்கே ரஜினி சார் ரீமேக் பண்ணார். அமிதாப் பச்சன் பண்ணதே அப்படியே பண்ணாமல் தனக்கேற்ற மாதிரி மாற்றி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி 1978 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. டான் படம் ரிலீஸ் ஆனுச்சு. ஸோ இந்த படம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலீம் ஜாவேத் அப்படிங்கிற 2 பேர் ஒரு திரைக்கதையை எழுதி, ஒரு கதை எழுதி அதுக்கு திரைக்கதையை அமைச்சிட்டாங்க. ஆனால் அந்த கதையில் நடிக்கிறதுக்கு எந்த ஹீரோவுமே பாலிவுட்டில் முன் வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாயகன் ஒரு கெட்டவனாக இருப்பான். அந்த காலகட்டங்களில் படத்தில் ஹீரோ நல்லவனாக இருந்தால் தான் ஓடும், கெட்டவனாக இருந்தால் ஓடாது. அதனால அந்த படத்தில் நடிக்க நிறைய பேர் தயங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நரிமான் ஹிரானி அப்படிங்கிற ஒருத்தவர் ஜிந்தாகி ஜிந்தாகி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து 1972 எடுத்து பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கார். அவர் ஒரு தயாரிப்பாளர், அதுக்கப்புறமா ஒரு சினிமாட்டோகிராஃபர். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய பேனர்லேயே அமிதாப் பச்சன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு இந்த கடன் பிரச்சனையெல்லாம் அமிதாப் பச்சன்கிட்ட சொல்லும் பொழுது, அமிதாப் பச்சன் இன்னொரு படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது சரி, அப்போ அடுத்த அமிதாப் பச்சனை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம், அதுக்கு நல்ல கதை வேணும்னு தேடும் பொழுது தான் இந்த சலீம் ஜாவேத் இந்த கதையை கொண்டு வராங்க. இந்த கதையில் அமிதாப் பச்சன் நடிக்க ஒத்துக்கிறாரு. ஏன்னா இதில் ஒரு கோபக்கார ஒரு இளைஞர், கெட்டவன், நிறைய ஸ்கோப் இருக்கும், டபுள் ஆக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவர் ஒத்துக்கிறாரு. 3 வருஷம் கடுமையாக உழைச்சி, அதாவது 12/5/1978 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த காலத்தில் இந்த படத்தோடைய பட்ஜெட் 70 லட்சம். படம் ரிலீஸ் ஆன உடனே நினச்ச மாதிரியே படம் ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. படம் சரியாக போகலை. அப்போ அந்த டீமோட உட்காந்து பேசுகிறாங்க, இந்த கதை நல்லா இருக்குது, ஏன் படம் சரியாக போகலை அப்படின்னும்பொழுது, இதில் ஒரு பாட்டு, அதாவது இப்போ குத்துப்பாட்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை இடையில சேர்க்குறாங்க. அந்த படத்துடைய இசையமைப்பாளர் கல்யாண்ஜி, ஆனந்த் ஜியால், இவங்க 2 பேரும் சேர்ந்து
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் விலை போகாமல் அப்படியே கிடக்குது, யாருமே வாங்கலை. அந்த பாட்டை வந்து இந்த பில்லா படத்துக்கு தள்ளி விட்டுறாங்க, டான் படத்துக்கு தள்ளி விட்றாங்க. அதாவது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த வெத்தலையை போட்டண்டி சாங் தமிழில் வருது இல்லையா, அந்த இடத்துல வர அதே சாங் தான் ஒரு கானா சாங் மாதிரி வரும். இந்த பாட்டை படத்தில் சேர்த்த உடனே படம் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. படம் வந்து அந்த பாட்டு நிறைய மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துச்சு. இந்த படத்தை படம் வந்து பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் அந்த காலத்திலே இந்த படம் வந்து சம்பாதிச்சிருக்கு. அதாவது 70 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 7 கோடி. இந்த நேரத்தில் நரிமான் ஹிரானி என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு சாலை விபத்தில் அவர் இறந்துடுறாரு. ஆனால் அவர் கடனை வாங்கியிருந்த அந்த அமௌண்ட்டை அடைக்கிறதுக்கு இந்த படம் வந்து சரியாக இருந்தது. அந்த படத்தை தான் இங்கே தமிழில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாலாஜி முயற்சி பண்ணுறாரு. ரஜினி சார் ஹீரோ அப்படின்னும் பொழுது ரஜினி சார் வேண்டா வெறுப்பை தான் இந்த படத்தை ஒத்துக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவர் சினிமா விட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இல்லைன்னு நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது, படத்தில் நடிங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டா வெறுப்பாக அந்த படத்தில் ஒத்துக்கிட்டாலும் இதில் 2 ரஜினி, அதில் ஒருத்தர் வந்து டானா வருவார், ஒருத்தர் பெண் நளினம் கொண்டவராக இருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சோதனை முயற்சி தான், போனால் போகட்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் வந்து ஒத்துருக்காரு. ஹீரோயினாக வந்து ஸ்ரீபிரியா பண்ணியிருந்தாங்க. ஆனால் முதல்ல ஜெயலலிதா தான் இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது. இதை ஜெயலலிதாவே அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பட வாய்ப்பு இல்லாதனால தான் அரசியல் நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு யாரோ விமர்சனம் பண்ண, அவங்களுக்கு பதிலடி கொடுத்த ஜெயலலிதா பில்லா படத்தில் நடிக்க என்ன தான் கூப்பிட்டாங்க, நான் அரசியலுக்கு போகிறனால தான் அந்த படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நடிக்க முடியாது அப்படின்னு தான் ஸ்ரீபிரியாவை இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. இந்த படத்தில் ரஜினி சார் நடித்து முடிச்சிட்டாரு. அதில் வெத்தலையை போட்டண்டி சாங் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்களை இன்னொரு தடவை போய் கேட்டு பாருங்கள். ரஜினி சார் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத அந்த பாட்டே சொல்லும். அவர் லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்களை வச்சு தான் அந்த பாட்டே எழுதியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆகி படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு. சினிமாவே வேணாம் அப்படின்னு நினச்ச ரஜினி சாருக்கு இது ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 25 வாரங்கள் இந்த படம் வந்து ஓடிருக்கு, நல்ல வசூல் எடுத்திருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் ஹிந்தியில் இருந்த மாதிரி நேர்த்தியான ஒளிப்பதிவோ எடிட்டிங்கோ கண்டிப்பாக கிடையாது, ஏனோதானம் தான் இருந்திருக்கு. இந்த படத்தோடைய இயக்குனர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பில்லா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு பேரே அவருக்கு வந்துருச்சு. இந்த படத்தோடைய பேர் பில்லா அப்படின்னு கேட்டோன்னே நமக்கே புதுசாக இருக்குது. என்னடா பில்லான்னு ஒரு பேர் வச்சுருக்காங்களே, இது எப்படி அந்த காலத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இது வந்து எல்லார் வாயிலையும் நுழையிற ஒரு பேர் மாதிரி நமக்கு அறிமுகமான பேர் மாதிரி இல்லையேன்னு நமக்கு நினைக்க தோணும் எல்லாருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் அந்த காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக இருந்திருக்கு. ஆமாம், ஹிந்தியில் டான் வச்ச அதே டைட்டிலை இங்கே வச்சா எல்லாருக்கும் ரீச் ஆகாது அப்படின்னு புது டைட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிகிட்டு இருக்கும்போது ஹிந்தியில், அதாவது டெல்லியில் வந்து பில்லா ரங்கா அப்படின்னு 2 கொள்ளையர்கள் வந்து இந்தியாவே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இந்த பேர் வந்து தலைப்புச் செய்தியாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த பேர், தலைப்புச் செய்திகள்லே வருமா. சரி, இந்த பேரை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தான் பில்லா அப்படிங்கிற டைட்டிலை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் ரஜினி சாரே ரங்கான்ற பேரில் இன்னொரு பேரும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த பில்லா அப்படிங்கிற அந்த பேர் வந்து அந்த காலத்தில் எல்லாருக்கும் பரிச்சயமாக இருந்த பேர் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேரை எடுத்துக்கிட்டாங்களாம். இந்த பில்லா படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் ஹிந்தியில் ஒதுக்கப்பட்ட ஒரு கதை, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பாடல், இது 2ம் தான் இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக வெற்றி பெற செஞ்சுருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவர் வளர்ந்து வர காலகட்டங்களில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்துக்கு முன்னாடி ரஜினி சார் அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்காரு. அதை தான் வந்து ஜெயிலர் ஆடியோ லேஞ்சிலையும் தீயிலிருந்து வளர்ந்த குழந்தை தான் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருன்னா அவரும் சாதாரணமாக வந்துடல. பல கஷ்டங்களை, அவமானங்களை, பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு தான் இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் இன்னைய வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராகவும் இருக்கார், வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.